Tech, the copier experts. I'm Deepanjali. So, இன்னைக்கு நம்ம வீடியோல Konica Minolta C250i மாடலோட மெயின்டெனன்ஸ் பத்தி பார்க்க போறோம். நம்ம பெல்ட் IPT பெல்ட் பார்க்க போறோம். ஸோ இந்த IPT பெல்ட் எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து இமேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். எதுக்கு இப்போ நம்ம வந்து டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா சில சமயம் நம்ம வந்து ஸ்டிக்கர் பிரிண்டிங்லாம் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். அப்போ நம்ம ஸ்டிக்கர் பிரிண்டிங் வந்து சரியாக இல்லை, மீடியாலே வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து பீலாக இருந்துச்சு அப்படின்னா IPT பெல்ட்டை வந்து டேமேஜ் பண்ணிடும். ஸோ அந்த டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய அந்த ஸ்டிக்கர் ஷீட்டை வந்து பக்காவான குவாலிட்டியான ஸ்டிக்கர் நம்ம போடணும். ஸோ IPT பெல்ட் எப்படி ரிமூவ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் இங்கே நமக்கு லாக் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணணும், அடுத்து இங்கே ஒரு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணணும். இந்த 3 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே இருக்கிற லாக்கை நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு IPT பெல்ட் ஃப்ரீயாக வரும். ஸோ இப்போ நான் ரிமூவ் பண்ணியும் காமிச்சிடுறேன். ஸோ இப்போ ஃபைனல் ஸ்க்ரூவாக நம்ம இதை ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இங்கே நமக்கு கைட் பிளேட் இருக்கும். ஸோ இந்த பிளேட் நம்ம லாக் இருக்கும். ஸோ லெஃப்ட்டில் மூவ் பண்ணிட்டுனா இந்த மாதிரி ஒரு பிளேட் ரிமூவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இங்கே நமக்கு பெல்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹோல்டு பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹோல்டரை பிடிச்சி ஜென்டலாக நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு IPT பெல்ட் ரிமூவ் ஆகிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஏன்னா பெல்ட்டு டேமேஜ் ஆகக்கூடாது. ஸோ இதான் மிஷினோட IPT பெல்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இன்னும் இந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரெகுலர் அப்டேட்ஸ்க்காக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அன்டில் தென் டாட்டா.